நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவ்யா, சாப்பிடலையா? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், நீ சாப்பிடு. இல்ல, எங்க வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம். ஐயோ, இங்க அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. மாமாவுக்கு குனிஞ்ச தலை நிமிந்தாலே கோவம் வரும். ஏன்? இந்த கேள்வியை அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாது. ஆம்பளைங்க அடக்க பிறந்தவங்க, பொம்பளைங்க அடங்கி கிடக்க பிறந்தவங்க. எங்களுக்கு அது பழகி போச்சே. ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. அத்தை கோச்சிக்க மாட்டாங்க. ஒரு பைத்தியக்காரன்னு நினைச்சேன். உன் புருஷனை சொல்றியா? இல்ல, என்ன மாதிரி நிறைய பொம்பளை பிள்ளைங்க மனசுல தீய வீசி எரிய வச்சவன், தன்னம்பிக்கை சொல்லி தந்தவன், இந்த உலகத்திலேயே தீய தொட்டா இன்பம்னு சொன்னவன். அப்ப அவன் கண்டிப்பா மென்டல் தான். யார் அது? பேர் பாரதி. நல்ல பெரிய முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு முண்டாசு கட்டி நெஞ்ச நிமித்தி நடப்பானா. சாதி இல்லைன்னு கத்தி சொல்லுவானா. பொம்பளைங்க நெஞ்ச நிமித்தி நேரா பார்த்து சண்டை காலை மாதிரி நடந்து போணுமா. ஐயோ, உனக்கு தெரிஞ்ச பையனா? இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத, பெரிய சண்டையாய் போயிடும். நான் இல்ல, யார் நினைச்சாலும் கூட்டிட்டு வர முடியாது. அவர் செத்து 93 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் நினைச்சது நடக்கவே இல்லை பாருங்களேன். நடக்காத உன்னை கனவு கண்டா எப்படி நடக்கும்? சரி சரி, அதை விடு காவ்யா. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போறப்ப பால் எடுத்துட்டு போ. தனுஷ் பாவம் சரியாவே சாப்பிடல. சரிங்க அத்தை. பொம்பளைங்க எப்படி இருக்கணும்னு நீ ஒன்னு சொன்ன. உன்ன மாதிரி நான் படிக்கல. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு கட்டின புருஷனுக்கு சில சமயம் தாயா இருக்கணும், சில சமயம் சிநேகிதியா இருக்கணும், சில சமயம் மனைவியாவும் இருக்கணும். புரியுதா? நான் கூப்பிடுறேன். சொல்லிடுறேன். நீ படிச்ச தண்ணி கொண்டு வா. ஏன் பதட்டமாக்குறீங்க? தண்ணி கேட்டாங்களே, அதுக்காக பாதி சாப்பாட்டுல ஓடணுமா? வள்ளி, நீ போ. ஐயோ, வேணாம் காவியா. வேண்டாம் காவியா, விஷ பரீட்சை இது. இதுல என்ன தப்பு இருக்கு? நாக்குக்கு தேவை தண்ணி தானே, நீ எடுத்துட்டு போ வள்ளி. சாப்பிடுங்க. தண்ணி நான் உங்ககிட்ட கேட்டனா? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன விட சோறு தான் அவளுக்கு முக்கியமா? ஐயா, பெரியவனே, என்ன திமிரா? நீங்க தண்ணி கொண்டு வந்தா உங்க கௌரவம் குறைஞ்சிருமோ? ஏங்க, சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க, அவங்க தான் தண்ணி கொண்டு வந்து தரணுமா? ஏன் இப்படி பண்றீங்க? என்னடி புதுசா அவகாசமா? டேய் சேது, ஏன்டா இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? உன் ஜோலி மட்டும் பாரு போ. ஏய், உள்ள போடி. நீங்க இருங்கக்கா, நீங்க முதல்ல போங்க. காவியா, பயப்படாதீங்க. இனி நான் இந்த வீட்டுல இருக்கிற வரை யாரும் பொம்பளைங்களை கை நீட்ட கூடாது. ஏம்மா மகாராணி, நீ என் வீட்டுக்கு வாழ வந்திருக்க. என்ன அதிகாரம் பண்ண அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? தம்பி பொண்டாடியாச்சேன்னு கொஞ்சம் மனசுல மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தான் ஆடுற. மரியாதையும் விலை ஓடி போயிரு. முடியாது. சொல்லிட்டே இருக்கேன், எகத்தலமா பேசுற நீ. சேது, என்ன சேட்டையா? ஏய், என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன், கொல்லுவேன். இவளுக்கு என்னடா? கோயில்ல இருக்க வேண்டிய சாமியை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற, மரியாதை இல்லாம பேசுற. ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் சேது, அவ நிழல் பக்கம் கூட நீ திரும்ப கூடாதுன்னு. இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்டா. விடுங்கடா, சொன்ன கேளுங்கடா, விடுடா. பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப என் 2 பிள்ளைங்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டல. ஐயோ, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இவ என் உசுரு. இவளுக்கு எதிராக அவங்க எம்ம முடி அசைஞ்சா கூட கொன்னே போடுவேன். இனி உன் பொண்டாட்டிய கூட இல்லடா, கொசு அடிக்க கூட உன் கை ஓங்க கூடாது, வெட்டி எரிஞ்சிருவேன். ஐயோ, அப்பாடா, காலிடுறா, சொல்றேன்ல. எந்திரிடா, எந்திரிடா சேது. டேய்,
எந்திரிடா. மா, உன் சின்ன மகன் என் கையால தான் சாவ போறான். சொல்லி வை. போர்க்களம். அர்ஜுனன் காண்டீபத்தை கீழே போட கிருஷ்ணன் அதை அதிர்ச்சியாக பார்க்கிறார். அர்ஜுனனிடம், என்னாயிற்று? இது களம், காண்டீபம் தான் கவசம், ஏன் எரிகிறாய்? அதாவது காண்டீபங்கிறது ஒரு ஆயுதம். ஏங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வேணி, என்னம்மா இதெல்லாம்? என் கழுத்துல தாலி கட்டின ஆளை தவிர எல்லாரும் இருக்கீங்களே. ஆமா, அவரெங்க? நியாயமா இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். எதுக்கு டிவியை இவ்ளோ சவுண்டா வச்சேன்னு நீங்க கேட்கலையே. வேணி, இது தப்பு. ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா கிட்ட போய் பேசலாமே. எனக்கு எல்லார்கிட்டயும் தான் பேசணும். என்ன பேசணும்? பாரா கோவத்தை. அரைப்படி கோதுமை மாவை குப்பரை போட்டா மாதிரி இருந்துட்டு நான் சவுண்டா? எனக்கு எம்பிட்டு கோவம் வரும் தெரியுமா? பாக்குறியா? இப்ப எதுக்கு ரிமோட் அடிச்சீங்க? நீங்க என்ன? உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? வேணி, உனக்கு என்னமா வேணும்? வாழ்க்கை, சிரிப்பு, பேச்சு. கொஞ்சம் தெளிவா பேசுமா. புரியல? ஓ, வாத்தியார் குடும்பத்துக்கே வார்த்தை புரியலையா? காரணமே இல்லாம கோவமா பேசினா எப்படிமா? ஒரு காரணம் வேணுமா இல்ல 100 காரணம் வேணுமா? நான் வந்து உங்க மகனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னா? இல்ல அவரோட வாயிலனா நான் செத்து போயிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னனா? சொல்லுங்க. இப்ப எது கத்துறீங்க? ஏய், ஓங்கி அரிஞ்சனா கண்ணு காதுல இடம் மாறி போயிடும். எனக்கு வலிக்குதுன்ற கத்துறேன்ற. ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி பேசக்கூடாதுமா. இப்படி பேசும்போதே புரியலையே. சத்தம் குறைச்சு அடக்கி வாசிச்சா சாவற வரைக்கும் புரியாது. இங்க பாருங்க மாமா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. உங்க மைனர் தான் மடமடான்னு வீட்டுக்கு வந்தாரு. என் அண்ணன் கிட்ட உன் தங்கச்சிய கட்டி குடுன்னு சொன்னாரு. என் அண்ணன் சரின்னுச்சு. அதுக்காக நானும் சரின்னேன். தலை குனிஞ்சு உங்க மைனர் கட்டின இந்த தாலியும் வாங்கினேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? பதில் சொல்லுங்க மாமா. வேணி, மரியாதைன்னா என்னன்னு உங்க குடும்பத்துல சொல்லி தரலையா? நம்மள மதிக்காதவங்கள ஏறி மிதின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, மரியாதைன்னா என்னன்னு உங்க குடும்பத்துல சொல்லி தரலையா? நம்மள மதிக்காதவங்கள ஏறி மிதின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மருமகன் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே, சந்தோஷமா இருக்காளா? மகன் தப்பு பண்றானா இல்ல மருமக தப்பு பண்றாளா? எதையாச்சும் யாராச்சும் விசாரிக்கணும்ல.
சரி விடுங்கப்பா, அது கூட வேணாம். என் கூட யாராவது பேசினா உங்க எல்லாருக்கும் கௌரவம் குறைஞ்சிடுமா? ஆள் ஆளுக்கு ஏழை வீட்டுக்கு வந்த வேண்டாத விருந்தாளி மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. தா, இங்க நிக்கிறாங்களே இவங்க பெரிய மகாராணி. அப்படியே கூட்டிட்டு வந்து கால் அமுத்தி விட்டு அம்மா பேசுங்க அப்படின்னு கெஞ்சினாதான் பேசுவாங்களோ? இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இட எனக்கு பிடிக்கல. திவ்யா, அவதான் வீம்பா பேசுறானா நீயுமா? என்னது வீம்பா பேசுறேனா? நானா? என் வலிய பேசுறேன். உங்களுக்கு வீம்பா தெரியுதுல்ல? நானா ஆடா மாடா பொம்பளை? கை கடிச்சு காமிக்கவா? ரத்தம் வந்தா பொம்பளை நம்புவீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? வாங்க ஐதா, இப்பதான் வரீங்களோ? நீங்களும் தோ இங்க நிக்கறாங்களே உங்க குடும்பமும் தான் எனக்கு பிரச்சனை. முதல்ல நீ உள்ள போ. ஓ, அதிகாரத்தை காட்டுறீங்களோ? ஏன் அதிகாரத்தை பார்த்தது இல்லல்ல? இப்படி விரல சொடுக்குனா ஆள் ஓடி வந்து நிக்கணும். அப்படி வாழ்ந்தவ. பிஞ்சி போன மெத்தையில கொசுக்கடியில தூங்கி எழுந்துக்கிறேன். எனக்கு என்ன விதியா? நான் உங்க ஒரு ஆளை மட்டும்தான் மாத்தணும்னு நினைச்சேன். பார்த்தா மொத்த குடும்பத்தையும் மாத்தணும் போல இருக்கே. இதுக்கு தான் ஆசைப்பட்டியாடா? கேளு, வார்த்தையும் விஷமும் கலந்து விழுகுது. நீயே கேளு. மா, நாங்கெல்லாம் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. உனக்கு தகுந்த மாதிரி நாங்க மாற முடியாது. நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு. உனக்கு தோணுச்சுன்னா நீ மாறு. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். நாட்டாமையா நின்னு தீர்ப்பு சொல்றீங்களோ? ஏய், என்னடி விட்ட ரொம்ப தான் பேசிட்டு இருக்க? ஓடி உள்ள. என்னடி பாக்குற? அப்படியே அரைஞ்சிருவேன். டேய் அரவிந்த், இது மிருகம்பா, அடிக்காம பணியாது. ஓடிங்க ஒட்டிங்க. வேணி, இது குடும்பம், மல்லுக்கு நிக்கிற இடம் இல்ல. இத உங்க மாயன் கிட்டயே சொல்றது. ஏய், ஓடிங்கறல. ஆமா, புருஷன் பேச்சுதான் முக்கியம். நான் உள்ள போறேன். அப்புறம் இன்னொன்னு, இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை இது நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் அப்பா வருவாரு, நீங்க எல்லாரும் அவருக்கு பதில் சொல்லிக்கோங்க. சந்தோஷமாடா? கழுத்தை இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் 100 தடவை சாகுறேன்டா. போ, வீடு நரகமா இருந்தா தெருவுல தான் போய் நிக்கணும். போ. கடவுளே, உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்ப்பா? இப்படி ஆளுக்கு ஒரு திசையில என் பிள்ளைங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறியே. என் உசுரை வேணாலும் எடுத்துக்கப்பா. பிள்ளைங்களை சந்தோஷமா வாழ விடுப்பா. என்னங்க காப்பிங்க? ஏய், உன் மக எதுவும் ஃபோன் பண்ணாளா? இல்லங்க, நான் தான் பண்ணேன். அவ பேச மாட்டேன்ட்டா. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம்ல. அதனால என்ன? இல்லங்க, சம்மந்தி வீட்ல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பெரிய மகாராஜா குடும்பம் தப்பா நினைக்க போறாங்களா? ஏய், போன் எடுக்க கூட சொல்லி தரணுமா? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஏண்டி ஃபோன் பண்ணா வந்து பேச மாட்டியா? பேசலனா விட்டுருவியா? மறுபடியும் ஃபோன் பண்ணா குறைஞ்சிருவியா? ஏண்டி இப்படி கொதிக்கிற? என் அப்பா எங்க இருக்காரு. எங்க வேணிதாங்க. எப்படி இருக்க? மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? நீ அப்பாவா? இந்தாங்க, பேசணுமா? வேணே, யாராவது ஒருத்தராச்சும் ஃபோன் பண்ணி பேசலாம்ல. யாருக்கும் வீட்டை விட்டு போயிடுச்சு நிம்மதியா இருக்கீங்களாக்கும்? என்னாச்சு?
எனக்கு பிடிக்கல. உன் வீட்டுக்காரன் திட்டுறானா? இங்க யார் தான் திட்டல. இந்த வீட்டையும் பிடிக்கல, இந்த வீட்டு ஆளுங்களையும் சுத்தமா பிடிக்கல. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம்னு நொட்டு சொல்லிட்டே இருந்தா எப்படி? யார் என்ன சொன்னாங்க? வேணே, நான் வந்து பேசணுமா? நானே பேசிட்டேன். இருந்தாலும் வாங்க. வர. அப்பா, எனக்கு இங்க பொழுதே போலப்பா. நல்ல டிவி இல்ல, ஏசி ரூம் கூட இல்ல. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துறாங்கப்பா. அந்த கிழவி சாமி கும்பிட்டுட்டே இருக்குப்பா. என் மாமியா சமைக்குது சமைச்சுக்கிட்டே இருக்கு. என் நாத்தனார் அது புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா, நான் சொல்றது கேக்குறீங்களா இல்லையா? உன் தைரியம் தான் தெரியுமே, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேணே, அப்பா வர. ஏதோ வாங்கிட்டு வரணுமா? வேணாம். சொல்லு கழுத. வாங்கப்பா போதும். இப்பதான் வேதனையா இருக்கு. வந்த வேகத்துல அவங்கள கைய வச்சு விடுவேன். சம்பந்தம் பண்ண இடத்துல சண்டை வேணான்னு பாக்குறேன். எனக்கு எதுவும் வேணாப்பா. நேர்ல வர. சண்டை போட வேணாம். போன வைக்கிறேன். என்ன வாங்க? என்ன நொன்னவா? உன் பையன் பண்ண காரியத்தினால இப்ப என் பொண்ணுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னங்க? போய் பார்த்துட்டு வர. என்னங்க அங்க போய்? எங்களுக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. பெருசா பேச வந்துட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, உட்காருங்க. இந்த வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க, வந்தவங்கள வான் கூப்பிட மாட்டீங்களா? உட்காருங்க. வாங்க சம்பந்தி. வாங்க. வேணி, என்ன சாப்பிடுறீங்க? தண்ணி மட்டும் கொடுங்க. சரிங்க. அப்பா, வேணே, கழுத சரியா சாப்பிடுறது இல்லையாமா? கண்ணெல்லாம் கிடங்கு விழுந்து கிடக்கு. சம்பந்தி, உங்க வீட்டுல கறி சமைக்கிறது இல்லையா? இல்லைங்க. அத புள்ளைக்கு சோறு இறங்க மாட்டேங்குது. எங்க சின்னவளை காணோம்? படிக்கிறாளோ? ஆமாங்க. வேணே, இனிமே இதுதான் உன் வீடு. எந்த குறை இருந்தாலும் மனசுல வச்சுக்காத. எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிடு. மருமாவன, உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுல வாழ வந்திருக்கா. என் மக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சு, உன் தங்கச்சி நிம்மதிக்கு நான் கேரண்டி தர முடியாது. என்ன டீசெண்டா மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டுற சொல்லியெல்லாம் நமக்கு கிடையாது. செஞ்சு விடுவேன். உங்க தங்கச்சி வாழ்க்கைய ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். வாங்க அங்கிள். இந்த பிள்ளைக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏய், பயப்படாதாத்தா, மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வரல, டிரைவர் பையில கூப்பிட்டேன். சம்பந்தி, இத பிடிங்க. எதுக்கு? வீட்டை வசதி பண்ணதா? ஏன் இதுக்கு என்ன குறை? என்ன பேசுறீங்க? எங்க வீட்டுல இவ ரூம் இந்த ஹாலை விட பெருசு. எந்த தாப்பா அந்த பிள்ளைய சௌரிய குறைவா இருக்க விடுவான்? அப்போ அரவிந்த், பேசாம இரு. சம்பந்தி, பணம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. கூச்சப்படாதீங்க. வெளியே நல்ல சட்டை போட்டிருந்தாலும் உள்ள போட்டுக்கிறது கிழிஞ்ச பண்ணியிருந்தானே. அது கௌரவமா உழைச்சு சம்பாரிச்சு வாங்கினதுங்க. இந்த காசு அப்படி வந்ததுதான். எங்க உழைப்புல வராத பணம் எங்களுக்கு தேவையில்லைங்க. என் முகத்துல ஏன் சிரிப்பு ஒட்ட வச்சிருக்கேன் தெரியுமா? என் மக வாழ்க்கைக்காக தான். பொறுமையை சுரண்டாதீங்க. வறுமையில வாழ்ந்தாலும் கௌரவத்தோட வாழ்றவங்க நாங்க. எங்க கௌரவத்தை நீங்க சுரண்டாதீங்க. அரவிந்த், பெரியவங்க சின்னவங்க மரியாதை தெரியாம பேசாத. அப்போ இவர் பண்றது சரியா? ரொம்ப சூடாகிறாப்ல கை நீட்டுறாரோ? கொஞ்சம் வாயை அடக்க சொல்லுங்க. ஊமச்சி ஐவ, என் மக பேச்சு சத்தம் குறைஞ்சது நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. வேணே, இந்த காசு அப்படி. இந்த வீடு எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமோ அப்படி மாத்திக்க. நான் போனதுக்கு அப்புறம் மனசா இருக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு போனை போடு. உனக்காக நியாயம் கேட்க ஓ மதனி அனுப்புறேன். மருமவன,
பணம் காசு கோடி ரூபாய் போனாலும் சமாளிச்சுக்குவேன், சங்கடப்பட மாட்டேன். ஆனா என் பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தாலும் எல்லார் கண்ணுலயும் கத்திய சொருகிடுவேன். பத்திரமா பாத்துக்கங்க. வரேன் சம்பந்தி. சரிங்க. மடே வரேன் கண்ணு. ராமநாதா, இப்பதான் எனக்கு உசுறு வருதுப்பா. உன் சம்மந்தி கண்ணுல ஒளிஞ்சிருந்த வெறிய பார்த்தல்ல, உன் மகன் கிட்ட சொல்லு. இங்க எது இவளுக்கு நடந்தாலும் அங்க காவியாவுக்கு தான் கஷ்டம். உன் மகன் கிட்ட இவகிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி பழக சொல்லு.